தைரியமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அதை வாங்கி செய்யுங்க. சிரிச்ச முகத்தோட வாங்கி செய்யுங்க, புலம்பாதீங்க. அப்படி செய்யும் போது புதிய அனுபவம், புதிய வேலைகளை நீங்கள் கற்றுக்கொண்டதை போலவும் இருக்கும். அந்த வேலைகளை நீங்கள் நேர்த்தியாக செய்யும் போது உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க பாரு, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுடைய இருதயம் அப்படியே நொறுங்கி போகும். ஐயோ, நம்ம இவங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சோம், இவங்க அந்த வேலையிலையும் ஷைன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். தேவன் அவர்களை வெட்கப்படுத்துவார். இந்த வேலையெல்லாம் செய்யறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தரிடத்துல ஜெபத்தை செய்து அவருடைய துணை கொண்டு அந்த வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க அதுக்கு ரெடியா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். 42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. நம்ம இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்போம். ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக உலகபூர்வமா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருப்போம் செய்வாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க உங்களிடத்துல ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்றாரு? கொடு. அவன் உனக்கு கொடுக்கலன்னு நீ நினைக்காத. உன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா தாராளமா எடுத்துக்கொடு. அவன் செய்த செய்கையை நீ நினைவு கூற வேண்டாம். நீ இன்னைக்கு உன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவன் கேட்கும் போது நீ எடுத்துக்கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. கடன் கேட்கணும்னு வந்துட்டான்னா உன்கிட்ட இருந்தா கொடுத்துடு, இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருன்றாரு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 49ஆம் வசனம் வரை. இதை இயேசு எப்படி செய்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவரோடு கூட 2 கள்ளர்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த கள்ளர்களுக்கு மத்தியில தான் இயேசு சிலுவையில இருக்கிறாரு. கள்ளர்களில் ஒருவன் இயேசுடைய அந்த சூழ்நிலையை, இயேசுவை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். இவ்வளோ நாள் அவன் இயேசுவை பார்த்தானா என்னன்னு தெரியல. ஆனா இப்போ அவன் இயேசுவை பார்க்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் இருதயம் துடிக்கிறது. இவ்வளோ நாள் அவன் பாவத்தை அறிக்கையிட்டானா, அவன் பாவத்துக்காக மனம் வருந்தினானான்னு தெரியல. ஆனா சிலுவையில இப்போ அவன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கிறான். இதை இயேசு கவனிக்கிறார். அதனாலதான் அவன் என்ன கேட்கிறான்? இயேசுவை ஆண்டவர் என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் இல்லையா? அவன் தேவனுடைய குமாரன் என்று அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவருடைய ராஜ்யம் வரும் அப்படின்றத அவன் அந்த இடத்துல அறிக்கையிடுறான். அப்போ இவரை ஏற்றுக்கொண்டான். இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறான் என்பதை இயேசு அறிந்து அவன் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லாம, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவனுக்கு எந்த கட்டளைகளும் கற்பனைகளும் தேவையில்லை. அவனுக்கு அவர் இதைதான் செஞ்சுதான் ஆகணும். நீ என்னப்பா ஞானஸ்தானம் எடுக்கல, இதெல்லாம் கடைப்பிடிக்கல, இதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் பரதீசில இருக்க முடியும், என்னுடைய ராஜ்யத்துல வரும்போது உன்னை நினைவு கூற முடியும், நீ இதெல்லாம் செய்யாம இந்த சிலுவையில மரணம் தருவாயில நீ இதெல்லாம் கேட்கிறிய அப்படின்னு அவர் சொல்லல. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. அவன் கேட்கிறான், அவர் கொடுக்கிறார். உன்னுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைவு கூறும். அவ்வளவுதான். நம்மளுடைய ரட்சிப்பு இதேதான். இவ்வளவுதான். நீர் ஆண்டவர்னு நான் உன்னை விசுவாசிக்கிறேன், நீர் தான் தேவனுடைய குமாரன்னு நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை நீர் சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறேன், என்னை உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைவு கொள்ளும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? அவன் கேட்கிறான், இவர் கொடுக்கிறார்.
அவனுக்கு இல்லை என்று மறுப்பு சொல்லாமல் அவர் கொடுக்கிறார். அவர் நல்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நாம கேட்கும் போதும் ஒரு நாளும் அவர் இல்லைன்னு சொல்வதே கிடையாது. ஏன்னா சிலுவையிலேயே எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்து விட்டார். இன்னைக்கு நீங்க கேட்கும் போது தைரியமா கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு.